திராவிட கழகத்தின் ஜான்சி ராணி வீரமங்கை எங்கள் நாச்சியார் எங்கள் அண்ணியாருக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அக்கா, இப்போ திமுக தேமுதிக கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லை உங்களோட அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க? நாங்கள் சந்தோஷமாக தான் நினைக்கிறோம். இதில் ஒன்றும் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யார் என்ன வேணாலும் பேசட்டும். அரசியல் அது எப்படி வேணாலும் இருக்கும். அவங்க சண்டை அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. அதை நம்ம தலையோட வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஏன் அதை கண்டுக்கிறோம்? நமக்கு நல்லது செய்கிறாங்களா அதை தான் நம்ம பார்க்கணுமே வழியே அவங்க கூட ஏன் போய் சேர்ந்தாங்க, இவங்க கூட ஏன் போய் சேர்ந்தாங்க, அவங்கள திட்டுனாங்க, இவங்கள திட்டுனாங்க. யாருமே திட்டாத அரசியல் என்ன இருக்குது? யாருக்கிட்ட போய் சேர்ந்தாலும் திட்டுவாங்க தான். யார் திட்டாமல் என்ன அரசியல் இருக்குது? குடும்பத்துலேயும் திட்டுவாங்க, எங்கேயுமே திட்டுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சிஎம் நாங்கள் ஸ்டாலினையும் நாங்கள் இது பண்ணல. எங்கள் அண்ணியாரும் எங்களுக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எப்படி இருந்தாலும் எதை சொன்னாலும் அரசியல் அது பேசத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டு எங்கள் அண்ணியார் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. குறிப்பாக கேப்டனோட ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிறத அதிமுக, பிஜேபி, தாவேகா போன்ற கட்சிக்காரங்களாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் ஒரு மாப்பியை போட்டு சொல்லத்தான் செய்வாங்க. கேப்டன் அவங்கள்ட்ட சொன்னாங்களாமா, நீங்கள் போய் சொல்லுங்கள் இது மாதிரி இப்போ பிடிக்கல அப்படின்னு. எங்கள் கேப்டனை பற்றி எங்கள் அண்ணிக்கு தெரியும், எங்கள் அண்ணியை பற்றி கேப்டனுக்கு தெரியும். 2 பேருக்கும் அரசியலை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. எங்களுக்கு இதே மாதிரி அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட பேச்சாளர்கள் மாதிரியா இருக்குது, விந்தியா மாதிரியான ஆட்கள்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு கேப்டனோட தொண்டனா நீங்கள் கொடுக்குற பதிலடி என்னவா இருக்கு? அதை சொல்லுங்கள் முதல்ல. அந்த விந்தியாம்மா அது வந்தியாம்மா, நீ எங்கே போனம்மா, நீ எங்கே போயிட்டு எங்கள் கேப்டன் இல்லைன்னா அங்கேருந்து நீ எப்படிம்மா வந்தம்மா? நீ கொஞ்சமாவது சிந்திம்மா. எங்கள் கேப்டன் காசு, எங்கள் அண்ணியார் காசு பெட்டி கிட்டி அப்படிங்குது. எங்கள் சுண்டி விரல் நகத்தை கூட பிடுங்க முடியாதுங்குது. எங்கள் கேப்டன் செஞ்ச காசெல்லாம் அவள் தலையில் கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவள் தலையே நிறையாது. காசை பற்றியெல்லாம் எங்கள் அண்ணியாரும் சரி எங்கள் கேப்டன் சரி நினைக்கல. அவள் எங்கே போய் இருந்துட்டு எங்கள் கேப்டன் போகலைன்னா அவள் விந்தியா இல்லை, அவள் வந்தியாவாக இருந்துருப்பா. அவளுக்கு அவள் மேடை ஏறி அவள் வாங்கின காசுக்கு அவள் பேசத்தான் செய்வாள். குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் எங்கள் அண்ணியார் பழமொழி போல் அது இல்லை. அக்கா, இப்போ இந்த திமுக தேமுதிக கூட்டணி எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. எங்கள் கலைஞர் ஐயாவுக்கு விழா நடத்தணும்னு நினச்சது எங்கள் ஐயா கேப்டன் ஐயா தான். அதனால் அதில் சேர்ந்ததில் எங்களுக்கு சந்தோஷம். அரசியல்லாம் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கத்தாங்க செய்யும். அதை மக்களுக்கிட்ட சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் பெருசாக காமிக்கிறது யார்? உங்கள் மீடியா தான். அப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட மைக்கை தூக்கிக்கிட்டு இது எப்படி அது எப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் எப்போதுமே ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம். நாங்கள் நல்லபடியாக தான் சிந்திக்கிறோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ணியார் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் நல்லா தான் செய்வாங்க. எங்கள் கேப்டன் ஆத்மா நிச்சயம் எங்கள் அண்ணியை வாழ்த்திக்கு தான் இருக்குது. அவர் குறை சொல்லவே இல்லை. எங்கள் மக்களுக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு. மீடியாவில் பொம்மையை வச்சுக்கிட்டு போடுவா ஆத்மா செய்தான். அதெல்லாம் இல்லை. எங்கள் மக்கள் எங்கள் ஐயா கேப்டன் எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்நியார் நல்லா செய்வாங்க அப்படின்னு. அவர் ஆத்மா நல்லபடியாக வாழ்த்தும். அவரை கோவிக்கவே இல்லை. 100% எங்கள் மக்களுக்கு தெரியும். அவர் கோவிக்கலை. அவர் வாழ்த்துறாரு. எங்கள் அந்நியார் சிறப்பாக பண்ணுவாங்க. நன்றி. நன்றி. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அவர்களுக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மகளிர் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணியார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணில் மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கேப்டனின் வழிகாட்டிலும்படியும் அந்நியாருடைய வழிகாட்டிலும்படியும் நாங்கள் எங்கள் கட்சி பணியை தொடருவோம். பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவரின் பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம், என்னுடைய பெயர் திவ்யா தமிழரசன். வடசென்னை மேற்கு மாவட்டம் கொளத்தூர் பகுதி ஐடி விங் மாவட்ட துணை செயலாளர் வந்திருக்கேன். இன்றைக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்களுக்கு பிறந்த நாள். இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்த்த ஒரு பெண்மணி. இன்றைக்கு இந்தியாவில் இருக்க எத்தனையோ பெண் தலைவர்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பெண் தலைவி, பெண் ஆளுமைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்நியார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட மொழியில் ஒரு வர்ணனையோட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயா ஸ்டாலின் வழியிலும் சொல்லலாம். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் பொதுநலமே, அன்பே, அழகே, அமுதே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே, பெண்ணின் காவலரே, எங்கள் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் நீடோடி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.